என்ன நல்லா கேட்டுக்கோங்க. பைக்ல வேகமா போறீங்க, முன்னாடி இருக்கிற கார்ல போய் டம்முன்னு இடிச்சிருந்தீங்க. ஆர்சி புக்குள்ள இன்சூரன்ஸ் உள்ள காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுவீங்க? தரன்னு இழுத்து உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார வச்சிரும். பட் இதுவே பின்னாடி உங்க ஒய்ஃபை உட்கார வச்சுட்டு போய் அப்படி போய் டம்முன்னு இடிச்சா கூட சொல்றதுக்கு முன்னாடியே அந்த அண்ணன் ஜெரிப்பா பாரு, ஏ அப்பா அப்படியே போய் டம்முன்னு இடிச்சாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன லேடிஸ் இருக்காங்க போட்டும் லேடிஸ் இருக்காங்க போட்டும் விட்டுருவாங்க. என்ன அர்த்தம்? என்ன அந்த இடத்துல கூட பின்னாடி பொண்டாட்டி இருந்தா தாங்க புருஷனுக்கே கெத்து. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. என் மாப்பிள்ள ஒருத்தர் இன்ஸ்பெக்டரா இருக்காரு, அவர்கிட்ட கேட்டேன். சரி, இப்போ ஆம்பளை எல்லா சீட்டும் கையில வச்சிருந்தாலும் நிப்பாட்டி கேக்கிய, சரி உங்க கடமை விசாரிக்க நாங்களும் பதில் சொல்றோம். இந்த பொம்பளை பொண்டாட்டியை கூட்டு போனா விசாரிக்கவே மாட்டேங்கிற, பேசாம விட்டேன்னா என் மாப்பிள்ளை சொன்ன பதில் தான் காவல்துறை அதிகாரிக்கும் தெரியும். அவன் வேற ஒண்ணும் இல்லப்பா, அவனே ஏற்கனவே ஒரு பிரச்சனையோட போய்கிட்டு இருக்கான், நாங்க வேற பிரச்சனையை கொடுக்கணுமா? அதனாலதான் எங்களை கண்டு வந்து ஜோடியா போறத விட்டுருந்தாங்க.